வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்ட சில மனுஷங்களை ஏத்துக்கவே முடியலங்க. அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. வாழ்க்கையில அடிபட்ட மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு மன உளைச்சல்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க உங்களை என்னைக்குமே சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கவே மாட்டாங்க. அட் த சேம் டைம் யார் உங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி வீசி எறிகிறாங்களோ அவங்க என்னைக்குமே உங்களை சாகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது நினைக்கவே மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அவங்க கிட்ட அப்படி நடந்துக்கிட்டு உங்க வாழ்க்கைய கொண்டு போங்க. என்னைக்குமே இந்த பணம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பணம் பத்தும் செய்யும், பணம் தான் பத்தும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. பணம் பேசுறது மட்டும் கிடையாதுங்க, பேசக்கூடியவங்களுடைய வாயை அடைக்க கூடியதும் பணம் தாங்க. சில இடத்துல நம்மளுக்கு பணமே முக்கியம் கிடையாதுப்பா. காசு பணம் என்னடா, காசு பணம் குணம் தாண்டா முக்கியம் அப்படின்னு நம்ம சும்மா வேணா பேசலாங்க. ஆனா ஒரு இடத்துல கௌரவமா வாழணும், 4 பேர் நம்மளை பத்தி பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல பணம் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. உங்க இடத்துக்கு சில பேர் வராத வரைக்கும் உங்களுடைய வழி அவங்களுக்கு வெறும் வேடிக்கையா மட்டும் தாங்க இருக்கும். ஸோ நல்லா பேசுறவங்க வாய்க்கிலேயே பேசுவாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு வழியா, இதெல்லாம் சாதாரண பிரச்சனை, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சும்மா வாய் சவடால் வேணா அடிக்கலாம். ஆனா நம்ம இடத்துக்கு அவங்க வந்து அதை அனுபவிக்காத வரைக்கும் நம்மளை பார்த்து ஜஸ்ட் ஒரு கேலியாவோ கிண்டலாவோ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுடைய வழிகளை பார்த்து உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து யாராவது விமர்சனம் பண்றாங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு உங்களை பார்த்து நக்கல் அடிக்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மனுஷங்களை இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தாதான் அதோடைய வலியும் வேதனையும் புரியுங்க. அது வராத வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷுவலா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பேசுறவங்களை பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. உங்க வாழ்க்கைய கரெக்டா கொண்டு போய்கிட்டே இருங்க. என்னைக்குமே பதிலுக்கு பதில் பேசுறாங்க பாத்தீங்களா, நீங்க என்ன பேசினாலும் உங்களை பேச விடாம பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட கூட நம்ம பேசி ஜெயிச்சிடலாம். ஆனா வீம்புக்குன்னு சில பேர் பேசுவாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டலாம் பேசவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அப்படி எப்ப பார்த்தாலும் வீம்புக்குன்னு நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலு அப்படின்னு பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. என்னைக்குமே நீங்க அவமானப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நீங்க எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கைய மாற்றி எழுதக்கூடியது அப்படிங்கறத நல்லா ஆணியில அடிச்ச மாதிரி மனசுக்குள்ள பதிய வச்சுக்கோங்க. அவமானம் வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா அத்தோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னுலாம் கிடையாதுங்க. வாழ்க்கையில என்ன, நமக்கும் சுயமரியாதை வேணும், நமக்கும் தன்மானம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட அவமானம் தான். ஸோ அந்த அவமானப்பட்ட இடத்துல யாருமே அசைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில பெருசா ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவமானத்தை ஒரு பெரிய கஷ்டமா நினைச்சுக்கிட்டு அப்படியே முடங்கி போயிடாதீங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ உங்களை அவமானப்படுத்திட்டு போனவங்க எல்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஏன் கூனி குறுகி போய் நிக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல எதுக்குமே கவலைப்படாதீங்க, கூனி குறுகி போய் நிக்காதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, அந்த தப்பை சுட்டி காட்டி தான் சில பேர் உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல அவமானப்படாத மனுஷங்க அப்படிலாம் ஒருத்தரும் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு விதத்துல சின்னதாவது மனசுக்குள்ள ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் தப்பு பண்ணாத மனுஷங்க அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிருப்பீங்க, அதனால அதுல தப்பு பண்ணிருப்பீங்க, இல்ல ஏதாவது உங்களை அறியாத நீங்க சில விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு சில அவமானங்கள் வந்திருக்கலாம்.
இதுக்கு மேல அப்படி வரவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு மூளையில போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஸோ ஓகே, அவமானம் வந்துருச்சு, எந்த இடத்துல விழுந்தோம், யாருனால அவமானப்பட்டோம், எதனால இந்த இடத்துல நம்மளுக்கு சறுக்கல் வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. நம்ம மூளையிலேயே உட்கார்ந்துருக்கலாமா, இல்ல யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால வாழ்க்கையில பெருசா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கலாமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நான் ரெண்டாவதா சொன்ன அந்த அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஸோ கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை சமாளிச்சு நாம எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய பெரிய சுவாரஸ்யமே இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க கடிக்கிற செருப்பு இருக்கு பாத்தீங்களா, கடிக்கிற செருப்பு கால்களையும், நடிக்கிற மனுஷங்க, நடிக்கிற உறவுகள் வாழ்க்கையையும் கண்டிப்பா புண்ணாக்கிடும். நம்ம கிட்ட ஒரு பேச்சு, அடுத்தவங்க கிட்ட ஒரு பேச்சு, நம்ம கிட்ட ஒரு விஷயம், அடுத்தவங்க கிட்ட ஒரு விஷயம்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையவே நாஸ்தி பண்ற சில பேர்கிட்ட தயவு செஞ்சு சொல்றேன், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. சில பேர்கிட்ட நீங்க ஒட்டி உறவாடுறதை விட கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பாருங்க. சில மனுஷங்க கிட்ட வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு தேவைக்கு மட்டும் பேசி பாருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது. ஸோ வாழ்க்கையில உங்களை நீங்களே புண்ணாக்கிக்காதீங்க. சில பேர்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. நம்முடைய முக்கியமான ஒரு குறையிலேயே ஒரு பெரிய குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம காரியங்களை செய்யறதுக்கு பதிலா சில விஷயங்களை செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்கு பதிலா அதை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனையே. அதுதாங்க, எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாலையும் அந்த விஷயத்த பத்தி எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ எல்லார்கிட்டையும் நான் இப்படிதான் பண்ண போறேன், இதுதான்ப்பா என்னோட பிளான் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகவே முடியாதுங்க. ஸோ முதல்ல இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா செயல்தான். ஸோ நீங்கள் செய்யறது தான் ஆகச்சிறந்த சொல். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட ஒரு விஷயத்த தொடங்குங்க, செய்ய ஆரம்பிங்க, உழைக்க ஆரம்பிங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உங்கள் காலடியில் வந்து நிற்குங்க. எதுக்குமே கடந்து போக கற்றுக்கோங்க. எல்லா காயத்துக்கும் நம்ம நியாயம் தேடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டு நம்ம அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கடந்து போக கத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. 4 பேரு குறை சொன்னா நம்ம மேல தப்பு இருக்குன்னு நாமளே நினைச்சுக்குவோம். ஸோ ஒருத்தர் சொன்னா கூட பரவாயில்லைங்க, நம்மளை சுத்தி இருக்கிற 4 பேரும் நம்மளை பத்தியே குறை சொல்றாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா இது வாழ்க்கைன்னு தோணுது. அதுவும் முக்கியமா அவங்களே என்னை பத்தி குறை சொல்றாங்க அப்படின்னு பர்டிகுலரா சில பேரை பத்தி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க எப்ப பார்த்தாலும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம மேலதான் ஒருவேளை தப்பு இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுத்தி இருக்கிற 4 பேர் நம்மளை பத்தி குறை சொல்றாங்க அப்படின்னா தப்பு நம்ம மேல இருக்குன்னா அர்த்தம் கிடையாது. அந்த 4 பேருக்கும் வேற வேலை வெட்டி கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க வாழ்ந்தாலும் பேசுவாங்க, நீங்க தாழ்ந்தாலும் பேசுவாங்க. ஸோ பேசுற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்டு உங்களோட நேரத்தை நீங்க வீணடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. எங்க நாம அதிகமா காயப்படுறோமோ அங்கதான் நம்ம வாழ்க்கையினுடைய பாடமே தொடங்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்ததே கிடையாது அப்படின்னு சில நேரத்துல நீங்க நினைக்கலாம். ஆனா இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும், உங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கறது தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற ரொம்ப நாள் அனுபவிக்காத சில கஷ்டங்கள் எல்லாம் பெருசா உங்களுக்கு தோணலாம். ஆனா அதை நீங்க பெருசா தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. எது எப்படி வேணாலும் போகட்டும், யாரை நம்பியும் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்காதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றேன். அவங்க இருக்காங்க என் வாழ்க்கையில, அவங்க முழுக்க முழுக்க இருப்பாங்க, எல்லா சுச்சுவேஷன்லயும் என் கையை பிடிச்சிட்டு என் கூடவே இருப்பாங்க அப்படின்னு யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கவே இறங்காதீங்க. ஸோ கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில பேருக்கு நீங்க தைரியம் கொடுக்குறீங்க அப்படின்னா
உங்களால கடைசி வரைக்கும் அவங்க கூட லீட் பண்ணிக்கிட்டு போக முடியும் அப்படின்னா அவங்களுக்கு தைரியம் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள அப்படியே கட் பண்ணிட்டு விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே இப்படி தான் அப்படின்னு உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு உனக்கு நான் இருக்கேன், உன் கூடவே நான் இருப்பேன், உன் லைஃப்பில் என்ன நடந்தாலும் உன்னை நான் லீட் பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுக்காக நீங்கள் நல்ல தைரியத்தை கொடுத்துட்டு நடாத்தில் கொண்டு வந்து கலட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு திக்கும் தெரியாது, திசையும் தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரை நம்பியும் இருக்காதீங்க. அட் த சேம் டைம் யாருக்கும் நீங்கள் முழுசாக உங்கள் கூட அவங்களால போக முடியுங்கிற பட்சத்தில் நம்பிக்கை கொடுங்க. அப்படி இல்லைன்னா பாதியிலன்னு இல்லை, ஆரம்பத்திலேயே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களை நம்பி அவங்க நின்னாங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அது பாவத்திலையும் மிகப்பெரிய பாவம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வறுமை இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுக்கு வரக்கூடிய வறுமையும் நம்ம மனசுக்குள்ள இருக்க அந்த ரகசியத்தையும் அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. சில இடத்துல என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்மளோட வறுமையை சில பேர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மளை ரொம்ப ரொம்ப சீப்பாக எடை போட்டுருவாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம புலம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை அப்படி தான் நினைப்பாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம நெகட்டிவாக நினைக்கிறோம், சில விஷயங்கள் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் தான் போகும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே பாசிட்டிவாக யோசிங்க, நல்ல விஷயங்களை யோசிங்க, நல்லதையே நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வறுமையாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. வறுமையாகவே இருந்தாலும் சரி அதை சமாளிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் அதிகமாக எல்லார்கிட்டையும் பேசி பேசி தீர்த்துடாதீங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அது பேசுறது நிறுத்தலை அப்படின்னா உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கூட நீங்கள் வேண்டாதவங்களா மாறிடுவீங்க. ஸோ எப்பயுமே அளந்து பேசுங்க, அளவோட பேசுங்க, முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி பேசுங்க. அப்போதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் சில பேருக்கு நீங்கள் பேசுறது சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ உங்ககிட்ட பேசுறதுக்கும் பிடிக்காது, நீங்கள் பேசுறதும் அவங்களுக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ உங்களை சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கிற குறைகளை மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் சர்ச் பண்ணுவாங்க. பிடிக்கலன்னா நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் இதை புரிஞ்சுக்கோங்க. பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறதும், யாரும் உங்களை வாயை திறந்து நீயா விலகிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நீங்களா டீசெண்டாக வந்துடுறது உங்களுக்கு நல்லதுங்க. என்றைக்குமே அடிமையாகிறது தடுக்கணும் அப்படின்னா முதல்ல ஆறுதல் தேடுறத நிறுத்தணுங்க. ஸோ இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, வாழ்க்கையில் சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தியே கிடையாது. யார்கிட்டையாவது அதை சொல்லி ஆறுதல் தேடணும். தயவு செஞ்சு இந்த முட்டாள்தனத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சில பேர்கிட்ட ஆறுதல் அப்படிங்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லி அவங்க உங்ககிட்ட பேசும்போது ஆறுதலாக தான் பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு ஷார்ப்பாக ஒரு ஆப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற நமக்கு ஆறுதல் சொல்கிற எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு தயவு செஞ்சு கண்மூடித்தனமாக நம்பி போய் குழியில் விழுந்துடாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் ஆறுதலுக்கு போய் நிற்காதீங்க. ஸோ உங்கள் மனசுக்குள்ள பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கடவுள்கிட்ட சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்கள் மனசில் கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடவுள்கிட்ட சொல்லி அழுங்க. அழுது முடிச்சிருங்க. அழுது முடிச்சதுக்கப்புறம் உங்களை நீங்களே ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் மறுபடியும் நம்ம கவலைப்படக்கூடாது, தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரேடியாக அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் கண்ணுலேருந்து ஒரு பொட்டு கண்ணு தண்ணி கூட வராத அளவுக்கு வாழ்க்கையை நீங்கள் ஸ்ட்ராங்காக நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தை உருவாக்கிக்கணும். ஸோ அடுத்தவங்க ஆறுதல் சொன்னால் தான் நம்மளுக்கு தைரியம் கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் எல்லாரும் உங்களுக்கு ஆறுதலே சொல்லிட்டு இருப்பாங்கலாம் நினைக்காதீங்க. அதில் சில பேர் உங்களுக்கு ஆறுதல் அப்படிங்கிற பேரில் காயத்தை கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் அதை கூட கேட்க விரும்ப மாட்டாங்க, கதை கேட்க தான் விரும்புவாங்க.
உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை நடக்குது, அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பேர் ஆர்வமாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் அந்த கதையை கூட கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை யார் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எல்லார்கிட்டையும் ஆறுதல் ஆறுதல்னு போய் நிற்காதீங்க, கடைசியில் அடிமை ஆயிடுவீங்க. ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து என்னன்னா அடுத்தவங்களுக்கு அடிமையாகவே தான் இருப்பீங்க. எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடலாக இருக்கும். ஸோ நம்ம அவங்க கிட்ட சொல்லணும், இவங்க கிட்ட சொல்லணும், ஆறுதல் தேடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நீங்கள் அடிமையாகவே தான் இருப்பீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க தேவையே இல்லை. நீங்கள் தான் உங்களுக்கு எஜமான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சின்னதாக இருக்கிற ஒரு விஷயத்த ஆறுதல்ங்கிற பேரில் ஊதி ஊதி பெருசு பண்ணி உங்கள் மனசில் 1000 பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு 1 மாறி அந்த 9 வந்து இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் எதையும் சொல்லி ஆறுதல் தேடாதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் உங்களுக்கான நேரம் வரும் வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஸோ அடுத்தவங்க தர அடியை சில சுச்சுவேஷனில் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அது உங்கள் மனசில் இருக்கிற தண்டனை கொடுக்கணும், அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா அது கடவுள்கிட்ட விட்டுருங்க. நேரம் வரும்போது தரமான சிறப்பான சம்பவத்தை கடவுளே அந்த இடத்துல நடத்தி காட்டுவார். அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல எதுக்கும் வருத்தப்படாதீங்க, எதுக்குமே அவசரப்படாதீங்க. உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்க லைஃப் டோட்டலா மாறிடும். நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இங்க நிறைய பேருக்கு பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா அவசரத்துல எடுக்கிற முடிவு தான். ஸோ அவசரம் இருக்கு, கோவம் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு முடிவையும் உடனே எடுக்காதீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னைக்குமே முடிவெடுங்க. அதுதான் சரியானதா இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. யாரையுமே உங்க வாழ்க்கையில பகச்சிக்காம இருக்கணும், இவங்களெல்லாம் நான் வந்து பகச்சிக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் எல்லார்கிட்டையும் நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ எல்லாரையும் பகச்சிக்காம தான் நான் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லார்கிட்டையுமே நடிக்க வேண்டி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா நடிக்க பழகுங்க. அப்படி இல்லையா, யார் பகச்சிக்கிட்டாலும் அதை பற்றி கவலையே படாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. ஸோ யாரை பற்றியும் எதை பற்றியும் ஃபீல் பண்ணிவிட்டு உங்களோட நேரத்தை வீணடிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. ஸோ நான் இன்னைக்கு சொன்ன இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.